நான் என் வாழ்க்கையில் சொல்லேன். நான் முதல்ல பீகார் போனோடனே கால்நடையாக 30 கிலோமீட்டர் நடந்து 30 கிலோமீட்டர் போவேன் ஒரு நாளைக்கு. பிரசங்கம் பண்ணேன். அதை பார்த்த ஒருத்தர் பழைய சைக்கிள் கொடுத்தாரு. அந்த பழைய சைக்கிளில் நான் மறுபடியும் போனேன். அந்த பழைய சைக்கிளில் நிறைய தூரம் போகிறத பார்த்துட்டு ஒருத்தர் பததாப்பட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ராஜ்தூத், அந்த நாட்களில் ராஜ்தூத் மோட்டார் சைக்கிள் புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு. ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. நாங்கள் 6 பேர் இருந்தோம். அப்போ எப்படி ஊழியத்துக்கு போகிறது ஒரு மோட்டார் சைக்கிளில்? அதனால் நான் நினச்சிவேன்னா நான் முன்னால் உட்காந்துக்கிடுவேன், 2 பேரை பின்னால் வச்சுட்டு, பின்னால் 2 பேர் சைக்கிளில், இந்த பக்கம் ஒரு 2 சைக்கிளில், இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கணும். நாங்கள் ஊர்வலமாக சர்க்கஸ் மாதிரி தான் போனோம் ஊழியத்துக்கு. புது மோட்டார் சைக்கிள். 8 மாதம் ஆன உடனே நான் தமிழ்நாட்டுக்கு பிரசங்கத்துக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறேன். என் சகோதரர் 2 பேர்கிட்ட கேட்குறேன், என்ன நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் அவன்னா போட்டான்னா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். என்னடா என்ன அண்ணே? நாங்கள் ஊழியத்துக்கு தான் போனோமா, 2 பேர் போனோம். பின்னால் ஒருத்தர் முன்னால் ஒருத்தர் மோட்டார் சைக்கிளில் போனோமா. வழியில் துப்பாக்கியை காட்டி முன்னால் வச்சுட்டானே, இறங்கி போங்கடா. நான் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். நான் சொன்னது கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மோட்டார் சைக்கிள் தானே புதுசுன்னு எடுத்துகிட்டு போயிட்டானே. பீகார் ரொம்ப நல்ல நாடு. உங்களை அடித்தானாடா? இல்லை, அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டானே. ஓகே. அப்போ நான் சொன்னேன், அது 150 சிசி 150 சிசி தான் அதனுடைய கெப்பாசிட்டி. ஆண்டவர் அதை விட பெரிய சிசி தரப்போறார் போல அப்படின்னு சொன்ன உடனே, இது மோட்டார் சைக்கிள் காணாமல் போச்சு, திருடன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே இன்னொருத்தர் எனக்கு ஜாவா மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அது 250 சிசி. பக்கத்தில் சொல்லு, இழந்ததை போனதை வச்சு ஒப்பாரி வைக்காத. ஆண்டவருக்கு தெரியும் அதை விட நல்லது கொடுப்பாரு. இப்போ அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். காணாமல் போன உங்கள் ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு, கோழி காணாமல் போச்சு, அதுக்கு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கார தான் பிடிச்சி சாப்பிட்டான்னுட்டு. போக மாட்டேங்குது. நல்லா கவனி. நம்முடைய வாழ்க்கையில பொருள் இருக்கலாம், ஆனால் பொருளோட மனசு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், ஐயோ போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸ்டாப் தட்.